ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வெரி இம்பார்ட்டன்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் என்னன்னா என்டிபிசி லிமிடெட். ஓகேவா? நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேவா? பல இன்ஜினியரிங் படிக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ட்ரீமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து என்டிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ அங்கே வந்து மிக முக்கியமான ஒரு ட்ரைனி ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரெக்ரூட்மெண்ட் ஃபார் இன்ஜினியரிங் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனி 2025 த்ரூ கேட் 2025 அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன போஸ்டிங் டோட்டலாக 515 பதவிகளுக்கான ட்ரைனிக்கான ஒரு ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 165 போஸ்ட். ஓகேங்களா? 165 பதவிகளுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 210 வேகன்சிஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 125 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 15 போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா என்னென்ன டிகிரிஸ் வந்து நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், ஓகேங்களா, பவர் சிஸ்டம் அண்ட் ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான என்னென்ன டிகிரிஸ் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், தெர்மல், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன், பவர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து குவாலிஃபைடு டிகிரியா இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஓகேங்களா, சிஎஸ் அண்ட் ஐடி வந்து ஒரு குவாலிஃபையிங்கா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஸோ இந்த டோட்டலாக 515 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த வேகன்சி அழகா ஸ்பிளிட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ என்ன, அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 27 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரீமி லேயர் அண்ட் பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் வந்து அந்த 5 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கேட் ஸ்கோர் கேட் ஸ்கோர் 2025, ஸோ 2025 எடுக்க போற இந்த கேட் ஸ்கோரை வச்சு தான் இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. ஓகேங்களா? இங்கே வந்து என்னங்க, நோ டெஸ்ட் எதுவும் கிடையாது. ஓகே, கேட் ஸ்கோர் 2025 நம்ம அப்ளை பண்ணும் போதே இந்த 2025க்கான கேட்டுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் இது பண்ணமோ அது ரிலேட்டடான ஒரு ப்ரூஃப் மாதிரி நமக்கு கேட்குறாங்க. ஸோ 2025 கேட் ஸ்கோர் தான் இந்த ஜாபுக்கான ஒரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷனாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ கேட் 2025 எழுதியிருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் என்டிபிசிக்கு எக்ஸாம் ட்ரைனியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்குன்னு பாருங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா, 165 வேகன்சி இருக்கு. அது அன்ரிசர்வ் அப்படிங்கும் போது 80 வேகன்சி, இடபிள்யூஎஸ் 7, ஓபிசி வந்து 48, எஸ்சி 20, எஸ்டி 10 அப்படின்னு சொல்லி இந்த வேகன்சியை அழகா ஸ்பிளிட் பண்ணி டிபார்ட்மெண்ட் வைஸ் அண்ட் இந்த அன்ரிசர்வ், இடபிள்யூஎஸ், ரிசர்வேஷன், அன்ரிசர்வேஷன் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 210, அன்ரிசர்வ் 148. ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் 125 டோட்டலு, அன்ரிசர்வ் 61, ஓபிசி 34 அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் சிஎஸ் அண்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் 15. ஓகேங்களா? ஓபிசி 3, அன்ரிசர்வ் 8 அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகா நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்ஸ்ல வந்து அவங்க அழகா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? பிளேஸ்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா என்ன சொல்றாங்க, வேரியஸ் பிளேசஸ்ல வந்து ஜாப் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா என்டிபிசிக்கான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வேற இடத்துல இருக்கு. ப்ளஸ் வந்து இது நம்ம கேட் ஸ்கோரை வச்சு தான் 2025 மெயினாக இதை வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனி செஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் இருக்கு. ஓகேங்களா? பாண்டுங்கும் போது இடபிள்யூஎஸ், ஓபிசி,
ஜென்ரல்ல வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ்க்கு வந்து பாண்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2.5 லேக்ஸ் 2 லட்சத்துக்கு பாண்டு போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் 3 இயர்ஸ் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் 1 இயர் ட்ரைனிங். ஓகேங்களா. இந்த டு சர்வ் கம்பெனி ஃபார் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ். கண்டிப்பாக இந்த பாண்ட் எதுக்காகனா ட்ரைனிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் கண்டிப்பாக 3 இயர்ஸ் வந்து நம்ம இதில் ஒர்க் பண்ணணும், அதுக்கான ஒரு பாண்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடியே நம்ம மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து இதுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா. இந்த மெடிக்கல் ஃபிட்னஸில் ரிலாக்ஸேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் இருக்காங்க. அப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் போய் என்னென்ன மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக ntpc.co.in போய் பார்த்தோம்னா அந்த மெடிக்கல் ஃபிட்னஸை முன்னாடி நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ கேட் 2025 ஓகேங்களா. அந்த டாக்குமெண்ட் அப்லோடட் டாக்குமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2025 கேட் எழுதுனா அதோட எலிஜிபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அது நல்ல ஸ்கோர் இருக்கிறவங்க தாராளமாக அதில் நீங்கள் செலக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி வெப்சைட்டில் அப்ளை பண்ணும்போது கேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட அந்த ப்ரூஃப் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இவங்க நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட் 2025 இருக்கிற எல்லா டாக்குமெண்ட் நம்பர்ஸ் எல்லாமே கையில் வச்சுக்கோங்க அப்ளை பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருக்காங்க. மற்ற ஜென்ரல் மற்றவங்களுக்கு ஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னா February 11th ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் February 25, 2026 சொல்லியிருக்காங்க. சரி ஓகேவா. ஸோ அப்போ இந்த என்டிபிசி எக்ஸாமோட ட்ரைனிக்கான ரெக்ரூட்மெண்ட்டை கிளியராக பார்த்துக்கோங்க. மொத்தம் 515 வேக்கன்சி இருக்கு. சரிங்களா. அதில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அண்ட் ஐடிக்கான வேக்கன்சிஸை கிளியராக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டு 2025 மிக முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா. பாண்டு இருக்கு. ஓகேங்களா. இதுக்கு பாண்ட் இருக்கு. 3 இயர்ஸ்க்கு வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங்க்கு பாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது 5 lakhs ஃபார் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் ஜென்ரலுக்கு, 2.5 lakhs ஃபார் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளியரா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிளியரா பாருங்க. இதுக்கு எலிஜிபிள் இன்ட்ரெஸ்டட் ஆஸ்பிரன்ஸ் வந்து கண்டிப்பா இதை அப்ளை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.